வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். இனி முழுமையாக 7.5 சனி விலகுகிறது. சனி கடந்த 7.5 ஆண்டுகளாக துயரங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து கொள்ள வழி பிறக்கும். 7.5 சனி விலகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் சனிக்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வாருங்கள். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருவதால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லப் போகிறீர்கள். 7.5 சனி விலகியது, இனி என்ன கவலை, வாழ்வில் வசந்தம் வரப்போகிறது. இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் அகலும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையும் வாய்ப்பு உண்டு. கடந்த காலத்தில் கண்ட கனவுகள் எல்லாம் நனவாக நண்பர்கள் துணை புரிவார்கள். ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். விருதுகளும் பட்டங்களும் பதவிகளும் உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரமாக கிடைக்கும் நேரம் இது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் பதியும் பார்வையால் பிள்ளைகளின் மூலம் பெருமை வந்து சேரும். மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்கு தடைகள் தானாக விலகும். எதிர்காலம் குறித்த நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழி பிறக்கும். தூர தேசத்தில் இருந்து வரும் நல்ல தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமையும். பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. புனித பயணம் அதிகரிக்கும்.